ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பழைய டாலரு வளையம் வந்து ரொம்ப நெளிஞ்சிருச்சு, எங்கே அறந்து விழுந்துட போகுதுன்னு ஜிஆர்டியில் மாற்றலான்னு இதை எடுத்திருக்கேன். இதை போய் ஜிஆர்டியில் மாற்ற சொல்ல என்ன எடுக்க போகிறேன்னு அப்போ பார்க்கலாம். இது பேக் சைடு இதுவுமே ஜிஆர்டியில் தான் எடுத்தேன். சரி, ஜிஆர்டியில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ ஜிஆர்டி போயிட்டுருக்கோம். போக சொல்லி ஜிஆர்டி வியூ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா பெருசாக இருக்கும் அது ஜிஆர்டி. ஆக்சுவலி தாம்பரம் கிட்டே இருக்குது, சென்னை. போக சொல்லி ஜிஆர்டி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். அவுட் சைட்லேருந்து ரன்னிங்கில் இருக்க சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். இது வெளியே அவுட் சைடு. இப்போ உள்ளே போய் வாங்கிட்டேன். சூஸ் பண்ண சொல்ல வீடியோ எடுக்கல, அது சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். வாங்கினது என்னன்னு பார்க்கலாம். வாங்க சொல்ல எப்பவுமே இந்த ஒரு கார்டை கொடுத்துருவாங்க. சும்மா சாமி ஃபோட்டோ போட்டு நீங்கள் 100 சவரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்ல கொடுப்பாங்க. இப்போது பில்லு, நான் வாங்கின பொருள் என்ன டாலர் வாங்கியிருக்கேன்றத பார்க்கலாம். என்ன டாலர் வாங்கினேன்னா அங்கே பெருசாக நிறைய இல்லைங்க சூஸ் பண்ணுற மாதிரி. 1 கிராமில் ரொம்ப கம்மி தான், ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 2-3 தான் 1 கிராமில் இருக்குது. மீது எல்லாமே 1.5 கிராம் 2 கிராம் தான் மேக்ஸிமம் இருக்குது. 1 கிராமில் கிடைக்கல. 2 டாலர் தான் பார்த்தேன் 1 கிராமில். ரெண்டுமே ஹார்டின் மாடல் தான். இது ஒன்று, இது வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி. இன்னொரு ஹார்டின் மாடல் வந்து 2 வரும் அடுக்கடுக்காக. மேலே ஒன்று வரும், அதை டச் பண்ணி கீழே ஒரு சின்ன ஹார்டின் வரும். அந்த மாதிரி இருந்தது. சரி, இதே எடுத்துக்கலாம். நான் போட்டு இந்த மாடல் நியூ மாடல் போடலாம், மாற்றி போடலாம் அப்படின்றதுக்கோசம் இந்த ஹார்டின் மாடல் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கேன் பாருங்கள். 1 கிராம் தான் இது. இதோட வேஸ்டேஜு எவ்வளோ ரேட்டு, நான் போட்டது எவ்வளோ, அது எல்லாத்தையும் வந்து பில்லில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இதுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வர கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிஃப்ட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஹார்டின் வந்து கரெக்டாக 1 கிராம் 50 மில்லி இருக்குது. 49 மில்லி வருது. இப்போ நான் போட்டது வந்து 1 கிராம் 50 மில்லி. அதுவுமே 1 கிராம் 50 மில்லி வந்தது. இதுதான் பில்லு. 1 கிராம் 49 மில்லி இருக்குது. வேஸ்டேஜ் வந்து 14%. இது கிஃப்ட்டு தரத்துனால நம்மளுக்கு பெருசாக டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டேங்கிறேன். கம்மி பண்ணி கொடுங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10% வேஸ்டேஜ்லேருந்து 10% 15%. கிஃப்ட்டு கொடுக்கறதுனால கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 5% கம்மி பண்ணாங்க. அதான் 50 ரூபா கம்மி பண்ணாங்க. ஓவராலாக பார்த்தா 5% போட்டு 50 ரூபா கம்மி பண்ணாங்க. ரேட்டு வந்து ஓவராலாக 7690 கிராம் கணக்கில். அது போட்டதுக்கப்புறம் வேஸ்டேஜோடு சேர்த்து 7690. ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி 7921 வந்தது. வந்து பழசு நான் போட்டது 1 கிராம் 50 மில்லி தான். சேம் அதே மாடலில் தான், அதே கிராமில் தான் எடுத்திருக்கேன். மாடல் வேறு, கிராம் அதே கிராம். எந்த இடத்துல வந்து 6820 எடுத்தாங்க. பேலன்ஸ் வந்து 1100 நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து ஜிபேயில் நம்ம அப்படி பே பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட்டு தராங்க. கேஷை பே பண்ணால் கிடையாது, ஜிபேயில் பண்ணால் கார்டில் பண்ணால் ஒரு கிஃப்ட்டு தராங்க. அது இல்லாமல் ஆடி மாதம் ஆஃபர்னு கிஃப்ட்டு தராங்க. நிறைய கிஃப்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளனா ஒரு கிஃப்ட்டு, அதுக்கு மேலே ஒரு கிஃப்ட்டுன்னு டிஃப்ரெண்ட் ஆகுது கிஃப்ட் எல்லாமே. என்னென்ன கிஃப்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஜிபேயில் பண்ணதுக்கு கிஃப்ட் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜிபேயில் பண்ணதுக்கு இது தான் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதாவது 1000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் ஜிபேவோ கார்டோ பே பண்ணோம் அப்படின்னா லைட்ரு, ஒரு ஸ்பூனும் பவுல் மாதிரியும் இது ஒன்று தான் கொடுக்குறாங்க. 25,000லேருந்து 50,000 பே பண்ணால் வேறு கிஃப்ட். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது. இது பாருங்கள், இதிலே போட்டிருக்கான் பாருங்கள், யூபிஐன்னு போட்டு இந்த கிஃப்ட்டை போடுறோம் அப்படின்றது. இதில் வந்து லைட்ரும் அந்த பீலரும் மட்டும் வருது பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருக்கேன் இதே மாதிரி. ஒரு வாட்டிக்குமே ஜிபேயில் பண்ணால் அது எப்பயுமே ஆஃபர் இயர் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. மற்ற கிஃப்ட் எல்லாமே வந்து ஆடி மாதம், தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் கொடுக்குறாங்க. இது ஆடி மாதத்துக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க இது வாங்கினதுக்கு. அதாவது 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்கு வாங்கினா வெறும் வந்து ஸ்பூனு வேறு ஏதோ கொடுத்துருந்தாங்க. 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு வாங்க சொல்ல இந்த சாப்பர் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 3 பவுல் வர மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு வாட்டர் கேனு. இதெல்லாம் அதில் வர ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். ஒன்று தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் என்ன பண்ணேன், சாப்பர் சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேன் நிறைய இருக்குது. சில்வர் கேன் கொடுக்குறாங்க, நார்மல் கேன் கிடையாது. நான் சாப்பர் சூஸ் பண்ணேன். சாப்பர் நல்லா பெருசாக நல்லா தான் இருக்குது. பட்டு பார்ப்போம் வாங்க. சாப்பர் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, சும்மா வாங்கியிருக்கேன். சரி, சாப்பர் வாங்கிட்டு வரோம் கொடுத்த கிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லி சாப்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்லாமே உள்ளே போட்டு அந்த நூல் மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டோன்னா உள்ளே அதுவே சாப் ஆகும் போல், கட் ஆகும் அப்படின்றது. அதை இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் இது வாஷ் பண்ணுற மாதிரி தான், எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் தனித்தனியாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாளாக இழுத்து விட்டால் உள்ளே அது எல்லாமே அப்படி கட் ஆகி சின்ன சின்ன பீசஸாக வந்துடும் நினைக்கிறேன்.
ப்ளஸ் அது வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வந்துடுது. எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். பெருசாக துரு பிடிக்காது, ஏன்னா பிளாஸ்டிக் இல்லையா. உள்ளே பாருங்கள், இந்த நீடில்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பாக தான் இருந்தது. இது தனியாக வந்து இதை அலசி வச்சுக்கலாம். அந்த பவுல் மாதிரி இருக்குது, அது தனியாக அலசி எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆடி மாதம் ஆஃபருக்காக கொடுத்துருக்கு. அது வந்து ஜிபே வந்து இயர் ஃபுல்லாக எப்போ பே பண்ணாலும் ஜிபேயில் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கிஃப்ட்டு தனியாக கிடைக்கும். இது வந்து ஆடி மாதம் ஆஃபர் 1 மந்த்துக்கு ஃபுல்லாக கொடுக்குறாங்க. நார்மல் டைம்லலாம் போய் எடுத்தால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் இப்போ தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா, அதுக்குலாம் எந்த ஆஃபருமே கிடையாது. நான் சும்மா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அதுவே ஆடி மாதம் போய் நான் எடுத்திருந்தேன்னா பெருசாக எதனா கிடச்சிருக்கும். குக்கரு, கேஸ் அடுப்பு நிறைய கொடுக்குறாங்க. மைக்ரோ ஓவனு இதெல்லாம் வந்து அந்த 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்க சொல்லும், 2 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்க சொல்லும். அதெல்லாம் வருது நம்மளுக்கு. கம்மியாக எடுக்க சொல்ல இது தான் வருது. 10,000க்குள்ளே எடுத்தால் இது தான் வருது. 10,000க்கு மேலே எடுக்க சொல்ல வேறு சம்திங்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் தான் நான் நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.